ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் லஞ்ச் பாஸ்கெட் ஒன்று 2 ரோலில் பேசிக் நாட்டில் பாக்ஸ் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இதே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டுட்டோரியல் எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு எல்லோ அண்ட் பிளாக் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் பாஸ்கெட் வெரைட்டிலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் மெத்தட், ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். இதுக்கு ஒயர்ஸ் பாருங்கள். எல்லோ கலரில் 20 ஒயர்ஸ் 6 அடியிலையும், பிளாக்கில் 4 ஒயர்ஸ் 6 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரோலில் கட் பண்ணது போக இவ்வளோ எல்லோ கலர் மீதி இருக்குது. இதை நம்ம பேஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் போடுறோம். பிளாக் அண்ட் எல்லோ கலர் ரெண்டுமே நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஒயர் எடுத்து, எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த நாட்ஸை ஜாயின் பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசையில் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். மேலே கீழே மாற்றி மாற்றி போடும்போது. இந்த பேஸ்கெட் வெரைட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மார்க்கெட் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், அது போக 3 ரோல், 2 ரோல், 1 ரோல், 1.5 ரோல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனல்ஸில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், மொத்தம் 4 எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர், இந்த வரிசையில் நம்ம எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். நான் பாருங்கள் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரையும் அந்த ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தாலும் அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லைனுன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் மேலேயும் கீழே அப்படியே நம்ம நாட்ஸ் போட்டே வர வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், கீச்செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ் டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸு, பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ராட்டில் டாய் டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க 2வது வரிசையிலேருந்து. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வரிசையை அப்படியே போட்டு முடிச்சு ரன்னிங் வரையும் கட் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி. இப்போ பாருங்கள் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. இதே மாதிரியே நம்ம
அடுத்த வரிசையை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் நாம் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதாவது இந்த சென்டர் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 3 வரிசைகள் எல்லோ கலர், மறுபடியும் ஒரு வருஷம் வந்து பிளாக் கலர் போட்டு ஒரு சைடில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து இந்த கீழ்ப்பகுதியில் போட்டு முடித்தோம்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். இப்போ கீழ்ப்பகுதியில் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதே மெத்தடில் கண்டினியூ பண்ணி போட்டு முடிச்சிடலாம். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டாச்சு. இதுதான் வந்து பேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாக்ஸ் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மொத்தமாக வந்து 9 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். நான் பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் குச்சி சொருகி இருக்கேன். அதனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி சுற்றி சுற்றி அப்படியே போட்டு வந்து இந்த பாஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைன் வர இடத்துல எல்லாம் குச்சி சொருகியிருக்கேன். அதனால் நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வருஷம் வந்து எல்லோ கலர்லேயும் ஒரு வருஷம் பிளாக் கலர் அந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த பாக்ஸ் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அப்படியே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். நான் பாருங்கள் இப்போ எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து நான் தொடங்குறேன். ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் நம்ம உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் அப்படியே முன் பக்கமாக கொண்டு வந்து கண்டினியூஸாக அப்படியே டைட்டாக போட்டே வாங்க. நல்லா பேஸ்லேருந்து நல்லா டைட்டாக போடுங்க. அந்த மாதிரி நல்லா ஈவனாக போடும்போது தான் வந்து நாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு லைனும் கரெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு வருஷம் லூஸாகவும் ஒரு வருஷம் டைட்டாகவும் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா பேஸ்கெட் வந்து அவ்வளோ வந்து நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்காது. அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இலகிரும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரியே ஒரே கைப்படமாக போட்டு முடிக்கணும் நம்ம. இது அப்படியே வந்து இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கார்னர் எப்படி திருப்பலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்ப போகிறோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த மூலை நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி இந்த லைனை வந்து போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வரிசையை நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி போடுங்க. மேலே அப்படியே டைட் பண்ணிங்கன்னா நாட் வந்து நமக்கு செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக 2வது வரிசையை தொடங்கி கொண்டு வந்து அப்படியே போட்டு முடிக்க வேண்டியது தான். இந்த 4க்கு 4 டிசைன் மாதிரியே ஏற்கனவே வந்து 3க்கு 3 வந்து நான் வந்து ரெட் அண்ட் சாண்டில் கலரில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட் மாடலில் தான் இருக்கும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி
ஃபஸ்ட் வந்து பேசிக் நோட்டில் போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் டிசைன் முடிகிற மாதிரி நான் போட்டு முடித்தாச்சு. 4 வருஷம் அப்படியே கண்டினியூஸாக வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒயரை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதாவது எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து அடுத்த வருஷம் தொடங்கணும். பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். பேஸ்கெட் பாருங்கள், பேசிக் நாட்டில் பாக்ஸ் டிசைனில் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. மொத்தமாக இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா 21 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து ஒயர்ஸ் எல்லாம் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பாக்ஸ் டிசைனில் பாருங்கள் இந்த பேஸ்கெட் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இதுக்கு ஹேண்டிலும் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். நல்ல லாங் ஹேண்டிலாக கொடுத்துருக்கேன். இதுவே வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 2 ஒயர்ஸ். அது வந்து 7 அடியில் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து 3 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுவே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. பேஸ் எல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் டிசைனை ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.